வாங்க ஒரு நரிஷிங்கான லஞ்ச் முருங்கைக்கீரை பொரிச்ச கூட்டு அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் பாசிப்பருப்பை வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிடுங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனவுடனே தேங்காய், சோம்பு ரெண்டையும் மைய அரைச்சி வேக வச்ச பருப்போடு கலந்து ஒரு கொதி விடுங்க. பருப்பும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றா வரணும். வந்த உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கை இலை 3 கை அளவுக்கு அந்த பருப்போடு சேர்ந்து 2 கொதி வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. தாளிப்புக்கு வடவத்தை யூஸ் பண்ணி தாளிச்சுக்கோங்க. அவரைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு டிப்ஸு, 2 நுனியும் கட் பண்ணிட்டு ஃபுல்லையும் ஓப்பன் பண்ணி புழு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு செய்யுங்க. கடாயில் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, ஜீரகம் தாளித்து ஒரு வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை அதில் போட்டு நல்லா எண்ணெய் எல்லா காயிலையும் கோட்டானோடனே மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, உப்பு போட்டு வதக்கி 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைங்க. கலர் மாதிரி சாஃப்டானோடனே தேங்காய் பூ போட்டு 2 நிமிஷம் கலர்னிங்கன்னா சுவையான அவரைக்காய் பொரியல் ரெடி. இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் ஃபில்லிங்காக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.